வெல்கம் டு ஜாரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நாற்றுகளை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆடி பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், நாற்றுலாம் வந்து விதை போட்டு வச்சுருந்தது விதை போட்டிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நாற்று வந்து மாறி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். பாருங்கள், முள்ளங்கி இங்கே பாருங்கள், முள்ளங்கி ஃபுல்லாக வந்திருக்கு. ஒவ்வொரு லைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்கறி பார்த்திங்கன்னா இது வந்து முள்ளங்கி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், இது வந்து சோளம். இது பாருங்கள், ஆவாரப்பூ. அடுத்தது பார்த்திங்கன்னா பழக்கில வெண்டைன்னு சொல்லிட்டு ஒரே கிளையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வெண்டை 10 வெண்டை கூட வரும் ஒரே கிளையில். அந்த மாதிரி எந்த ஒரு ரகம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம்லாம் இன்னும் வரல. இப்போ வந்திருக்கிறது பழக்கில வெண்டை வந்திருக்கு. அடுத்தது முள்ளங்கி வந்திருக்கு. அடுத்து வந்து நீலப்பாகல் வந்திருக்குங்க பாருங்கள். நீலப்பாகலில் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றில் 3 வச்சுருக்கேன். ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு. பாருங்கள், நீலப்பாகலில் ஒன்றே வந்திருக்கு. அதாவது ஒரு கிளாஸில் ஒரு செடி வந்திருக்கு. ஆனால் முள்ளங்கியெல்லாம் பார்த்திங்கன்னா 5 விதை போட்டால் 5 வந்துருச்சு பாருங்கள். 1 2 3 5 வந்திருக்கு. ஒவ்வொன்றும் இந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 2 போட்டோம். 2 போட்டோம். ஆனால் 1 மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் 2ல் வரல. ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வரலன்னு நினைக்கிறேன். மழை வேறு தொடர்ந்து டெய்லியும் வந்துட்டு இருக்கிறதுனால வரல. அடுத்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள், வெள்ளரி பிஞ்சு பெரும்பாலும் ஆடிப்பட்டத்தில் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து தைப்பட்டத்தில் வெள்ளரி பிஞ்சு போட்டு எல்லாமே வந்து வரல. அதனால ஒரு பரிசோதனை முறையில் வந்து வெள்ளரி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 6 வெரைட்டி போட்டிருந்தோம். நான் அது ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், கொத்தவரை, வரி கத்தரி, தக்காளி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முள்ளங்கி. பாருங்கள், முள்ளங்கியில் சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி. கொத்தவரையில் கடைசீட்டில் இருக்கிறது பாருங்கள், கொத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செடி மட்டும் தான் வந்திருக்கு. 5 போட்டிருந்தோம், 5 விதை 2 செடி மட்டும் தான் வந்திருக்கு. இது தக்காளி ஃபுல்லாகவே வந்திருக்கு பாருங்கள். தக்காளியும் வந்து மிளகாவும் ஃபுல்லாக வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு. அதில் கூட 2 வரல. கொத்தவரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே இதில் வரல. ஆனால் கொத்தவரை தனியாக போட்டிருந்ததில் வந்திருக்கு பாருங்கள். ஆடிப்படுத்தி இதெல்லாமே தயாராக இருக்குது. இப்போ இதெல்லாமே எடுத்து தனியாக தொட்டியில் வைக்கணும். என்னோடய கன்னி பேச்சு எங்கள் சேனல் ஆரம்பித்து இப்போ தான் ஃபஸ்ட்டு என்னோடய வாய்ஸில் வந்து நான் வீடியோ போடுறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.